நீங்கள் ஒரு B2B கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆனால் வந்து உங்களுடைய சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே எக்ஸலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வித்தின் 2 மினிட்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் கம்பெனி பேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 1 மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது, எவ்வளோ நாள் ஓவர் டியூ ஆயிருக்கு, இது இல்லாமல் ஒரு வெண்டார்கிட்ட நம்ம வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த வெண்டார்கிட்ட பேமெண்ட் அந்த ஒரு ஐட்டமோட ப்ரைஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது இல்லாமல் உங்களுடைய இன்வென்ட்ரியில் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கா இல்லையா, ஒரு ஐட்டம் பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எந்த டைமில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், மினிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது. சப்போஸ் இது எல்லாமே உங்களால் கிரியேட் பண்ண முடியலன்னா எங்களோட பில்லிங் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எங்களோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பேஸ் பண்ணி என்ன ப்ராஃபிட், ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இன்டெரக்டாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இது இல்லாமல் ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி என்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம எவ்வளோ சேலரி போட்டிருக்கோம், அந்த சேலரியோட எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த ஓவரால் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ % ஆக்குபை ஆயிருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பெண்டிங் வந்து இன்னும் இருக்குது, பேமெண்ட் அவுட் பெண்டிங் எவ்வளோ இருக்குது, ஒரு எம்ப்ளாயியும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட அக்கௌண்டிங் டீமில் போட்டுட்டாங்களா இல்லையா, இது இல்லாமல் ஆர்டர் ரிட்டர்ன்ஸு, இது உட்பட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேரில் இருக்குது. எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.